கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் அதில் பிற்பகுதியில் இருக்கிற ஒரு வார்த்தை தான் பார்க்க போகிறோம். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆண்டவர் எப்படி நன்மை செய்கிறார்ன்று அழகாக நம்ம பார்க்குறோம். அவர் நன்மை செய்கிறதுல எப்படி இருக்கணும். அப்போது இன்றைக்கி நம்ம ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகளெல்லாம் பார்த்தா நம்ம அப்படியே ரொம்ப நல்லவங்க நினச்சிட்டு உட்காந்துருக்கிறோமோ? இல்லைங்க, நாம் துரோகிகள் தான். எதில் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கிறோம்? 100ல் ஒரு 5% இருக்கிறோம். 95% நம்மள்கிட்ட நன்றி இல்லை தான். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களெல்லாம் ஒன்று கூடி உண்மையாக உத்தமமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எந்த ஒரு மனுஷனும் நம்மளை எதிர்த்து பேசுகிற அளவிற்கு எதுவுமே இருக்காது. ஆனால் இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவே பிசாசு அவர்களுடைய இருதயத்தில் தூண்டி ஆண்டுடைய ஊழியர்களுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் ஜனங்களுக்கும் சபைகளுக்கும் ஊழியங்களுக்கும் விரோதமாக பேச வச்சு துரோகிகளாகவோ நன்றி அறியாதவர்களாகவோ வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் நன்மை செய்கிறார். அவர் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் நன்மை செய்கிறதுல விடவே இல்லை. அதனால தான் அவரே சொல்கிறாரு, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்பீர்களாக என்று சொல்லுகிறார். அவர் சொல்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தை நோட் பண்ணி பாருங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கணுமா? யார் சத்துருக்களை யார் சிநேகிக்கணும்? நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எனக்கு விரோதமாக யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள நான் தான் சிநேகிக்கணும். எனக்கு விரோதமாக யாராவது இருக்கிறாங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா எனக்கு சப்போர்ட் இல்லாதவங்களாம் உடனே அவங்கள்ட்ட அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவாங்க. எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி. உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கணும். அடுத்தது நன்மை செய்யணும். நன்மை செய்யணும். இன்றைக்கி நம்ம நன்மை செய்கிறதுல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு நன்மை செய்கிறோமோ அந்த அளவுக்கு அடுத்தது வர வார்த்தைகள் ஆஸ்வதிக்கப்படுவதாக. முதலாவது உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கணும். 2வது நன்மை செய்யணும். 3வது கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கணுமா? கைமாறு நம்மள்ட்ட இருந்தால் செய்யுங்க. அதுக்காக இன்னொருத்தட்ட கடன் வாங்கி கொடுக்கணும்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் யாருக்கும் ஜாமீன்லாம் போட வேண்டாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதில் நீங்கள் கடன் கொடுங்க. ஒரு சாப்பாடு இருக்குதா, சரி பரவாயில்ல கொடுங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க, ஒரு வேளை சாப்பாடு. அதோடு நம்ம குறைஞ்சி போகிறது கிடையாது. கைமாறு கருதாமல் கடன் கொடுங்க. அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்குமா? இந்த 3 செஞ்சால் தான் நம்முடைய பலன் மிகுதியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால பலன் கிடையாது. இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. பரலோகத்துடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தெரியுங்களா? சத்துருக்களை சிநேகிக்கணும், நன்மை செய்யணும், கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கணும். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அப்போ தான் பிள்ளைகளாம். அப்போ தான் நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் என்ற லிஸ்ட்டில் நம்ம வருவோம். அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளாய் நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்களில் நாம் தாங்க செய்யணும். நமக்காக ஒருத்தர் உபவாசம் பண்ணதெல்லாம் கிடையாது. இதுக்காக உபவாசம் பண்ண சொல்லலை, இதற்காக காணிக்க கொடுக்க சொல்ல, தசமாக கொடுக்க சொல்ல, இதுக்காக நம்ம கர்த்தர் எதுவுமே சொல்லலை. நம்முடைய ஆக்டிவிட்டீஸில் தான் இதெல்லாம் மாற்றணும்னு சொல்கிறாரு. நம்முடைய சத்துருக்களை நாம் தான் சிநேகிக்கணும், நாம் தான் நன்மை செய்யணும், நாம் தான் கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கணும். அப்போது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். எனக்கு பிரியமானவர்களே, இதை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அப்போ இன்றைக்கி கர்த்தர் நமக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யுங்க. நமக்கு செய்ய வேண்டியதை தேவன் செய்வார். நாம் செய்ய வேண்டியதை நம்ம செய்யாமல் நமக்கு செய்ய வேண்டியதை தேவனால் செய்ய முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு கரம் நம்மளை தொட்டு பலப்படுத்தணுங்க. உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆண்டவர் நன்மை செய்கிறாரு. அதனால் இன்றைக்கி நாம் ஆண்டோடைய பிள்ளைகளாய் மாறணும், பலனை பெற்றுக்கொள்ளணும். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் அளவற்ற கிருபையினால் இரக்கத்தில் நிரப்பி பலப்படுத்துவீராக. கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.